அனைவருக்கும் வணக்கம்ங்க. சரி, இன்னைக்கு நம்ம வந்து சாஃப்ட் மெமரியோட 2வது எபிசோட் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, போன வெப் சீரிஸுக்கு வந்து சாங்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல வந்துட்டு எல்லா சாங்ஸும் அப்லோட் ஆக போகுது. ஸோ அதை பார்த்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களே. என்னுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம வெப் சீரிஸ் பார்க்கக்கூடிய அந்த வெப் சீரிஸ்ல ஒரு சில சீன்லாம் பார்க்கறதுக்கே டச்சிங்கா இருக்கும். அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடிட்டிங்கை போட்டு நம்ம ஒரு நல்ல தமிழ் சாங் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். சோ அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து டெலகிராம் சேனல்ல அப்லோட் ஆகும். சோ அதை பார்த்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? அதுவும் ஜாலி டிராமா தான். ஓகேங்களா? மறந்துடாதீங்க. எல்லாரும் டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சரி, வீடியோக்குள்ள போலாம். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களாமா? அப்படித்தான் வந்து யூடியூப்ல இருந்து இது அடிச்சுட்டே இருக்காங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள ஓடிடலாம். இந்த எபிசோடோட ஆரம்பத்திலே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க சாப்பிடறதுக்காக வந்து உட்கார்றாங்க அவங்க அம்மா அப்பா கூட. சோ அப்போ வந்து என்னம்மா இன்னைக்கு வேமா கிளம்புற மாதிரி இருக்கு, அதுவும் இல்லாமல் இன்னைக்கு லீவு தானம்மா அப்படின்றப்ப, இல்லம்மா நான் லைப்ரரி போறேன், இன்னைக்கு படிக்க வேண்டிய வேலை இருக்கு எனக்கு நிறைய, ஸோ அதனால அங்கே போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. ஆனா இப்போ நம்ம ஹீரோனி கிளம்புறாங்களா, அதுக்கு போது அவங்க அப்பா கேட்பாரு பாருங்க, என்னம்மா 18 வயசு ஆயிருச்சு, ஸோ இந்நேரம் பாய் ஃப்ரெண்ட்லாம் பிடிச்சிருப்பியே அப்படிங்கிறப்ப அவ வந்துட்டு இல்லப்பா இன்னும் நான் பாய் ஃப்ரெண்டே பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா கவலைப்படாதமா, 20 வயசுக்குள்ள நல்ல பாய் ஃப்ரெண்ட் உனக்கு அமைஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கெல்லாம் சொல்றாப்ல. இந்த மாதிரி அப்பா எங்க கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சரிப்பா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. நம்மளுடைய ஹீரோ பாக்குறதுக்காக லைப்ரரி வந்துடுறாங்க. ஸோ அங்க வந்தோடனே நம்ம ஹீரோ கேட்கிறாரு, ஆக்சுவலி உனக்கு ஹிஸ்டரியில ப்ராப்ளமா இல்ல ஜியாலஜில ப்ராப்ளமா அப்படின்றப்ப, எனக்கு ஹிஸ்டரிலாம் ஓகே தான், நான் அந்த ஜியாலஜி தான்டா எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்றப்ப டக்குன்னு ஒரு புக் எடுத்து கொடுக்குறாரு. இந்த ஜியாலஜி புக்கை படி, இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்தர் எழுதுனது, நல்ல புக் இது, இதை படி உனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு புரியும் அப்படின்றாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனையும் சொல்றாங்க. ஸோ லைப்ரரியில் படிச்சு முடிச்சிடுறாங்க. அங்கிருந்து கிளம்பி 2 பேர் பேசிட்டே வரும்போது நம்ம ஹீரோ கேட்கிறாரு, ஆக்சுவலி வந்துட்டு இந்த வருஷம் முடிஞ்சோடனே அப்ளிகேஷன் போடணும்ல, நீ எந்த காலேஜில் போட போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, இல்லடா எங்க அப்பாவும் அதை பத்தி கேட்டாரு, பட் எனக்கு அந்த ஐடியாவெல்லாம் எதுவும் இல்லை, நீ எந்த காலேஜில் போட போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆக்சுவலி வந்து நான் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அப்ளிகேஷன் போடலான்னு இருக்கேன், அதுவும் வந்து டீசாங் யூனிவர்சிட்டியில் போடலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. ஸோ இந்த டீசாங் யூனிவர்சிட்டி நம்மளுடைய ஹோப் வெப் சீரிஸ்லேயே வந்து சொல்லியிருந்திருப்பேன், ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. ஸோ இதை கேட்டு நம்ம ஹீரோனி சொல்றாங்க, ஏன்டா இவ்வளோ டிஃபிகல்ட்டா இருக்கிற குரூப் எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை எனக்கு அது பிடிக்கும், அதனால நான் அதை தான் போடுவேன் அப்படின்றாப்ல. ஸோ இப்படி 2 பேர் பேசிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து தம்பி இருங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசுற அப்படின்றப்ப, என்ன விஷயங்க அப்படின்றப்ப சொல்றாப்ல, ஆக்சுவலி நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் ட்ராமாலாம் எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து வந்திருக்கேன்ப்பா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறதுக்காக வந்து ஆள் தேடிக்கிட்டு உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு, நீ வந்து நடிக்கிறியா அப்படின்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோனி இருந்துட்டு, யோ போய் அங்கிட்டு வரவங்க வேலை இல்லை, நாங்களாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாடா போன்னு இழுத்துட்டு போறாங்க. இங்கிட்டு வந்தானே நம்ம ஹீரோ, ஆமா எதுக்காக இழுத்துட்டு வந்தேன், அவன் ஆள் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன், அவன்கிட்ட தான் பதில் சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல, அதான் சொல்லியாச்சுல வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வராங்க. சரி வா நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனியை வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக கூட்டு போறாப்ல நம்ம ஹீரோ. பட் அங்க போனோடனே நம்ம ஹீரோனி வந்து எனக்கு கொக்கே ஃபிளேவர் தான் வேணும் அப்படின்றாங்க. பட் நம்ம ஹீரோ இல்ல எனக்கு ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் தான் பிடிக்கும் அப்படின்னா, இல்ல எனக்கு கோக் ஃபிளேவர் தான் பிடிக்கும்னு சொல்லி இவங்க சொல்ல, இல்ல எனக்கு ஸ்ட்ராப் ஃபிளேவர் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, கடைசியில் நம்ம ஹீரோனி அப்படியே காதை பிடிச்சி திரிக்கிறாங்க. டே எனக்கு பிடிச்சதை வாங்குற அப்படின்னு, சரிடி ஓகே உனக்கு பிடிச்ச ஃபிளேவரே வாங்கி தொலைற அப்படின்றாப்ல. ஸோ இவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் டாம் கேர்ல 2வது வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க வருது. பார்த்தோன்னே நீயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. நீங்க என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, இல்ல நான் இங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. பார்ட் டைம் ஜாப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகேடா என்ன ஃபிளேவர் வேணும் அப்படின்னு சொன்னேன். 2 பேரும் சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு ஃபிளேவரும் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோனிக்கு வந்துட்டு இந்த நீ வேணா சாப்பிட்டு பாரு, இந்த ஃபிளேவர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஃபிளேவர் கொடுப்பாங்க போல இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோட்ட இங்க பக்கத்துல ஃப்ளவர் ஷாப் இருக்கு அப்படின்னே, அந்த அங்க இருக்கல அந்த முக்கில் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அட்ரஸ் சொல்லிட்டு, ஸோ 2 பேருமே நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆக்சுவலி ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. பட் நம்ம ஹீரோயின் வந்து இல்ல நான் சாப்பிடாம தான் வச்சிருப்பேன், ஏன்னா இதை வந்து அவ கொடுத்தது, நான் சாப்பிட மாட்டேன்டா, நான் அப்படியே வச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஆனா இருந்தாலும் மெல்ட் ஆகுது, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்ல, நம்ம ஹீரோ பொசுக்குன்னு எப்படியே பார்த்து டபக்குன்னு வாய வச்சு கடிச்சிருவா. கடிச்சிட்டு இப்ப காலி ஆயிடுச்சுல, இப்படி தின்னுதானே ஆகணும் அப்படின்ட்டு கிட்ட அடிச்சுட்டு போட்டே, தின்னி பண்டாரம் இதுல போய் வாய வச்சுட்டு எப்படி நான் சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி அவங்க அடிச்சுக்கிட்டு துரத்துவாங்க. ஸோ பாக்குறதுக்கே நல்லா ஃபன்னா இருக்குங்க இந்த சீன் எல்லாம். ஸோ இந்த ஃபன் எல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் அப்படியே ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வந்தா நம்ம ஹீரோனி வந்து ஆக்சுவலி வந்துட்டு எதையோ நோண்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க டீச்சர் என்னன்னா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க என்னன்னா ஏதோ பேப்பர்ல எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாக்குற பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த டாம் கேர்ள் இருக்காங்களா, அவங்க வந்து என்னடி பண்றாங்க பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கடி அப்படின்றப்ப, சும்மா இரு அவங்களுக்கு வேற வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் போர் அடிக்க மாதிரியே பாடம் எடுப்பாங்க போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஏதோ எழுதிக்கிட்டு இருக்காங்க. என்னடி எழுதுற அப்படின்னா, அது ரொம்ப சீக்ரெட் டி அப்படின்னு சொல்ல அந்த நேரத்தில் அவங்க பாட்டுக்கு ஒரு பேப்பரை உருவி படிச்சு பார்த்தா தான் தெரியுது, என்னோட சின்ன ஆசையை நான் லவ் பண்ணணுங்கிறது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்களோட சின்ன ஆசைகளை வந்து சின்ன பேப்பர்ல எழுதி வச்சிருப்பாங்க. அவங்க கூட கேட்பாங்க, ஏண்டி உனக்கு வேற வேலை இல்லையா, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, என்னோட சின்ன ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுறதுக்காக நான் சின்னதா எழுதி வச்சுக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பா நிறைவேறுண்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்மளோட 2வது டாம்கால் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு அட்ரஸ் வச்சுட்டு ஒரு பிளாட்டை தேடி வர்றாங்க. ஸோ பிளாட் பக்கத்துல வரைக்கும் போயிட்டாங்க. அந்த நேரத்தில் உள்ள இருந்து ஒரு லேடி வரும்போது படக்குன்னு இவங்க ஒளிஞ்சிக்கிறாங்க, என்னன்னு தெரியல. பட் அந்த லேடி போகும்போது இவங்களை பின்னாடியே போறாங்க. பார்த்தா அந்த லேடி வந்து ஒரு சின்ன கிளப்ல வந்துட்டு ஆக்சுவலி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அதை போய் இவங்க ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த லேடி ஏற்றி அனுப்புறப்ப அதையும் பாக்குறாங்க. இது என்ன மேட்ரு ஏது மேட்ரு
என்னங்கிறது தெரியல. ஸோ போக போக கண்டிப்பாக தெரியும். அப்புறம் இந்த வெப் சீரிஸில் நம்ம ஹீரோயினி பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனிலியாவை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது க்யூட்டாக இருக்கும், ரொம்ப அப்பாரித்தனமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஹீரோயினி தான் நம்ம இந்த வெப் சீரிஸில் பார்க்க போகிறதெல்லாம். நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூலு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாம்கள் ரெண்டாவது பொண்ணு இருந்துச்சுல, ஸோ அந்த பொண்ணோட கடைக்கு முன்னாடி நின்று இருக்கும்போது அவங்க அப்படியே வர்றாங்க. வந்தோடனே ஹாய் சோலு அப்படின்னு, ஹே நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு, இல்லை நான் ஆக்சுவலி வந்துட்டு அவங்க ஃப்ளவர் ஷாப் போகிறேன், அதான் உன்னை பார்த்துட்டு உங்க கூட பேசிட்டு அப்படியே போகலாம் வந்தேன் அப்படின்றப்ப, ஓ அப்படியா சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கையை பிடிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு செகண்ட் பார்த்துட்டு இல்லை சாரி அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு 2 பேர் பேசிட்டே போகிறாங்க. அங்கே போனால் நம்ம ஹீரோயின் என்னடானா நம்ம சாலுவை பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து அந்த பூவெல்லாம் பிச்சு போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜை வந்து கடைக்கார பொண்ணு பார்த்துட்டு இந்தாம்மா அதையம்மா பிச்சு போட்டுக்கிட்டு இருக்க, என்னோட ஃப்ளவர்லாம் விட்டு வைமா அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டோன்னே இந்த சாலு பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா நான் வந்து அந்த வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்குவாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு ரோஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அதை பார்த்து அப்படியே அவ்வளவு கியூட்டாக வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அப்படியே இங்கே ஸ்கூலில் காட்டுறானுங்க. அங்கே நம்ம ஹீரோயினி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டி எடுத்துட்டு இந்த கேண்டி எப்படியாவது அங்கே கொடுக்கணுண்டி அப்படிங்கிற மாதிரி சீக்கிரட்டாக 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாம் கேர்ள் ஒன்று இருக்காங்கல்ல, அவங்க என்னடானா பொசுக்கிட்டு அந்த மிட்டாய் வாங்கி வாயில போட்டுக்கிறாங்க. எடி குடி அப்படின்னா போடி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வெறும் பேப்பரை மட்டும் கொடுப்பாங்க. ஏண்டி இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வழக்காடிட்டு இருப்பாங்கல்ல. இதில் வந்து நம்ம ஹீரோவும் சரி அங்கே இருக்கக்கூடிய அந்த டாம் கேர்ள் ரெண்டாவது சரி அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பட் அந்த பொண்ணு கொஞ்சம் சிரிக்கும். நம்ம ஹீரோ ஒரு மாதிரியா பார்ப்பாரு, என்னடா இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்கோ, ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ கட் பண்ணா இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஆக்சுவலி ஏதோ தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ கேட்பாரு, ஆமா நீ எங்க கிளாஸ் பேசிட்டு இருந்தல அந்த பையன் யாரு அப்படின்றப்ப, எந்த பையன் புரியலையே அப்படின்றப்ப, இல்ல நீ தான் கேண்டி கொடுக்கணும்னு சொன்ன இல்ல அப்படின்னு, கேண்டி கொடுக்கணும் டே என்ன ஒட்டு கேட்கிறியாடா அப்படின்றப்ப, அதெல்லாம் இல்ல நீ தான் சத்தம் போட்டு பேசிட்டு இருந்தா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு, போடா அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்றப்ப, இல்ல சொல்லு அப்படின்றப்ப, அது என்னோட பர்சன் நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. போடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதே நேரத்தில் கட் பண்ணா நம்மளுடைய செகண்ட் டாம் கேர்ள் சொன்னால அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லேடியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாங்களா, அது யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா. ஆமாங்க அந்த லேடி அங்கிட்டு இருந்து வரும்போது அம்மா ஒரு நிமிஷமா அப்படின்னு அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு நீயா வளர்ந்துட்ட போல இருக்கு, உனக்கு இப்போ வந்து ஒரு 18 வயசு இருக்கும் போல இருக்கே அப்படின்னு, ஆமாமா அப்படின்றாங்க. சரி ஓகே எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு, இல்ல ஆன்டி தான் வந்து லெட்டர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, உங்க நம்பர் வேற கொடுத்துருந்தாங்க, அட்ரஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாங்க இந்த டாம் கேர்ள் பொண்ணு வந்துட்டு, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்றப்ப, என்னது ரொம்ப மிஸ் பண்ணியா, நீ தான் உங்க பாட்டி கூட இருந்தையே, என்னையெல்லாம் உங்களுக்கு எல்லாம் பிடிக்காதே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லம்மா ஆக்சுவலி வந்துட்டு நான் நீங்க வருவீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணேன், ஆனா நீங்க தான் வரல அப்படின்றப்ப, என்ன பண்ண சொல்றேன், உன் பாட்டி தான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை சொல்லிட்டாங்க, அது மட்டும் இல்லாம நீ அவங்க கூட இல்லவே இல்ல, நீ வந்து சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இப்ப என்னடானா நீங்க வந்து நிக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்றப்ப, சரி ஆண்டி எதுக்காக இப்போதைக்கு உனக்கு வந்து என்னோட அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்றப்ப, இல்லம்மா நான் தான் வந்து உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், அதனால தான் அட்ரஸ் கொடுத்தாங்க அப்படின்னோடனே, ஓ அப்படியா அப்படின்றாங்க. சரி இப்ப எப்படி உன்னை உங்க பாட்டி பார்க்க விட்டாங்க அப்படின்றப்ப, இல்ல பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்றப்ப, ஓ அப்படியா சரிமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க அம்மாவுக்கு போன் வருது. அவங்களுக்கு கிளம்பும் போது அம்மா நான் உங்க கூட தான் இருக்கணும் அப்படின்றாங்க. பட் இவங்க எதுவுமே சொல்லாம போயிடுறாங்க. இவளும் வந்துட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க அம்மாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃபுல் போதையில வருவாங்க. வந்தவங்க நீ எதுக்கு இங்கேயே வெயிட் பண்ற, உனக்கு அறிவு கிடையாதா போடி, அதான் உங்க ஒப்பனும் உங்க பாட்டியும் சேர்ந்து உன்னை என்கிட்ட பிரிச்சாங்கல்ல, அவங்க கூட போய் இரு, தயவு செய்து இங்க இருந்து போயிடு, என் லைஃபே கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டாங்க, தயவு செய்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. கடைசி வரைக்கும் அந்த அம்மா இந்த பொண்ணை ஏத்துக்கவே இல்ல. டக்குன்னு பாத்தீங்கன்னா கட் பண்ணா இந்த பொண்ணு ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு குரூப் வந்து வருது. வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தா இது ஆக்சுவலி ஏதோ பெரிய பணக்காரி போல இருக்கு. அவங்க வந்து வாமா வீட்டுக்கு போலாம் அப்படின்றப்ப, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஓடி போய் ஜம்ப் பண்ணி இருமா வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இவா அவசரப்படாத வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன தனியா விடுங்க, தயவு செய்து போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு இது பண்ணிடுறாங்க. அவங்களும் சரிமா கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலி இந்த பொண்ணோட கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. அப்படியே கட் பண்ணா இங்க ஸ்கூல்ல இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஏதோ சாப்பிட்டுட்டே வராங்க. சாப்பிடும்போது சூப்பரா இருக்குல்ல, ஆமால அப்படின்னு சொல்லி பேசிட்டே வராங்க. அந்த நேரத்தில் கரெக்டா இந்த டாம் பாய் ரெண்டாவது பொண்ணு இருக்குல்ல, இதுக்கு கரெக்டா வந்துருது. வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு படக்குன்னு அப்படியே பக்கத்துல வந்து நான் சூப்பர் மார்க்கெட் போறேன் நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆமா என்ன சொன்னா அப்படின்னா, இல்லடி சூப்பர் மார்க்கெட் போறாலாம், அதைத்தான் இவ்வளவு சீக்கிரட்டா வந்து சொல்லிட்டு போறா அப்படின்னு, என்ன போறியா அப்படின்னு, ஆமா போறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க பார்த்தா 2 பேரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு கப்பல்லாம் நிறைய எடுத்து வைக்கும். என்னாச்சு இன்னைக்கு ரொம்ப கப்பல் எடுத்து வைக்கிறேன், இல்ல வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஆப்பாங்க. என்ன பாக்குறேன் நீங்களும் உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு, நீங்க தானே எனக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரத்தில் டக்குன்னு ஒரு எடுத்து எனக்கு நீ தானே இதை அனுப்பிச்ச அப்படின்றப்ப டக்குன்னு பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு சின்ன பெட் மாதிரி செஞ்சு அனுப்பிச்சிருப்பாங்க. இவங்க எப்படா செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய அங்கிள் ஒருத்தரை காட்டுறாங்க. அவருடைய பேர் பாத்தீங்கன்னா ஹேமர். ஓகேங்களா, அவர் வந்து சின்னதா இந்த ஆசாரி வேலையில பார்க்கக்கூடியவர், ஒரு சின்ன பட்டம் மாதிரி வச்சிருப்பாரு. சோ அங்க வச்சு அவங்க மூலமா தான் செஞ்சு கொண்டு வந்து நம்ம ஹீரோயினை தான் இறக்கிருப்பாங்க. சோ இவங்க சொல்லுவாங்க நான் வந்து யார்ட்டையும் எதுவும் ஓசியா வாங்க மாட்டேன், நான் இதுக்கான காசெல்லாம் கொடுத்துறேன் அப்படின்றப்ப, இல்ல அது எங்க அங்கிள் தான் செஞ்சாரு, என்ன அவர் வந்து லெஜஸ்டிக் வச்சிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எந்த காசு கொடுக்க வேணாம் அப்படின்றாங்க. இப்போ இதை பாக்குற நீங்களும் தப்பா எடுத்துறாதீங்க. ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு சிலர் கூட நம்ம பேசி பழகணும், அது ஆம்பளை பசங்களா இருந்தாலும் பொம்பளை பசங்களா இருந்தாலும் பேசி பழகணும்னு நினைப்போம், அவங்க கூட நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைப்போம். ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்மளே அறியாம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரும் பார்த்திருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்ம ஹீரோயினிக்கும் இந்த டாம் கேர்ள் டோக்கும். ஓகேங்களா, ஆனா இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயினி அந்த டாம் கேர்ள் கூட பழகுறது வித்தியாசமா தெரியும். ஒரு பக்கம் காண்டும் ஆகும், என்னடா இவ ஒரு டிஃபரெண்டா பழகுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இங்க கூட அவர் பார்த்துட்டு ஒரு மாதிரி
மாதிரியா தான் நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. அப்படியே கட் பண்ணா இங்க நம்மளுடைய டாம் கேல் இருக்காங்கல்ல, அவங்களோட வீட்டுல காட்டுறாங்க. எல்லாம் நம்ம ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உட்காந்து ஜாலியா பேசிட்டு ஜூஸ் சாப்பிட்டுட்டு அதே நேரத்துல வந்துட்டு அவங்க வந்து கிட்டார் வாசிப்பாங்க போல இருக்கு. அவங்க கிட்டார் வாசிட்டு அழகா ஒரு பாட்டெல்லாம் பாடுறாங்க. பாடி முடிச்சோடனே இவங்க அவங்க வீட்டுக்கு போகும்போது நம்ம ஹீரோயினி மட்டும் தனியா வருவாங்க. வரும்போது பாத்தீங்கன்னா எதிர்த்தாப்புல நம்ம ஹீரோ கரெக்டா வந்துருவாரு. வந்தோடனே இவங்க டேய் நீங்க என்னடா பண்ற அப்படின்னோடனே, நீங்க நேரத்துல இங்க என்ன பண்ற அப்படிம்பாரு. இல்ல நான் இந்த மாதிரி அவ வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னே, உனக்கு வேற வேலை இல்லையா, எப்ப பார்த்தாலும் அவ கூடயே சுத்திக்கிட்டே இருக்க, டேய் அவன் ஃப்ரெண்டுடா, படக்குன்னு ஒரு கேள்வி கேட்பாரு, நீ என்ன அவ கூட டேட் பண்றியா அப்படின்னு. அதெல்லாம் இல்லையே அப்படின்வாரு. டக்குன்னு இவர் வந்துட்டு சரி ஓகே அப்ப என் கூட டேட் பண்ணு அப்படின்னோடனே நான் அவங்க சிரிப்பாங்க. டே நீ ஒரு ஆக்டரா, கண்டிப்பா வந்து இதை நடிச்சு சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அதெல்லாம் இல்ல உண்மையாவே சொல்றேன் சீரியஸாவே, நீ என் கூட டேட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ நம்ம ஹீரோக்கு ஹீரோயினி மேல ஏதோ லவ் வந்துருச்சு போல இருக்கு, கிரஷ் மாதிரி. ஸோ அவங்கள வந்து கேட்குறாங்க. பட் நம்ம ஹீரோயினி அது எப்படா முடியும், நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டக்குன்னு இவர் என்ன யோசிச்சான்னு தெரியல. ஏய் நான் சும்மா சொன்னேன், ஜோக் பண்ணப்பா, நான் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு பை பை சொல்லிட்டு கிளம்பிடுறாப்ல. நம்ம ஹீரோயினியும் ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயினுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது பெட்ல இருந்து சவுண்ட் விட்டுட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணோட போட்டோ பார்த்துட்டு ரொம்ப காஜியஸா இருக்கா, ரொம்ப அழகா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா கேட்பாரு, என்னமாச்சு நம்ம பொண்ணுக்கு அப்படின்னு. உங்களுக்கு தான் பொண்ணுங்க மைண்டை பத்தி தெரியாதாங்க, எப்ப பார்த்தாலும் எதையாவது பார்த்துட்டு விளையாடுத்தனமா தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே, அது நம்ம உண்மைதாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்தோடனே அப்பா ஐ லவ் யூ அம்மா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இது போயிடுறாங்க. ஸோ அவங்க குளிக்க போனப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போய் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த பாட்டெல்லாம் நம்ம பாடுவோம்ல, அது மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. இதை அவங்க அப்பா கேட்டுட்டு ஒரு மாதிரியா கேட்டுட்டு இருக்கும்போது ஒய்ஃபை கூப்பிட்டீங்க பாருமா அப்படின்னு அவங்களுக்கு கேட்பாங்க. கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் கேட்க முடியாது சொல்லிட்டு கீழே அடியில பூந்து போய் கேட்டுட்டு இருப்பாங்க. என்னடா அப்பா அம்மா இது வித்தியாசமா இருக்காங்களே, எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேமிலி கொஞ்சம் ஃபன்னான ஃபேமிலி தான் போல இருக்குங்க. அதே நேரத்தில் இங்கே ஸ்கூல்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வராரு, வந்து கரெக்டாக சைக்கிள் நிப்பாட்டும் போது அந்த டாம் கேல் இருக்காங்கல்ல அவங்க இருப்பாங்க. இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்க குட் மார்னிங் அப்படின்னு, நான் என்னோட எனிமிட்டெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்றப்ப, எனிமியா டே என்னடாச்சு, நான் எப்படா உனக்கு எனிமியானே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதனால நல்லா உன்ட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை சொல்லும்போது டப்புன்னு சைக்கிள் ஒரு தேத்தி விட்டு, இங்க பார் என்கிட்ட தயவு செய்து பேசாத, நீ என்ன வேணாலும் பண்ண, ஆனா என்கிட்ட பேச மட்டும் செய்யாத அப்படின்றாரு. என்ன கோவம் தெரியலங்க இந்த மனுஷனுக்கு, பாவம் அந்த பொண்ணு மேல. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிருவாங்க. அதே நேரத்தில் இங்க கிளாஸ் ரூம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி குடுகுடுன்னு ஓடி வந்து அடியே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா டப்புன்னு ஒரு பிரெட் மாதிரி வாங்கிட்டு வருவாங்க. கீழே விழுகும்போது டக்குனு அந்த பிரெட் பறந்து போகும். சரி யாருடா பிடிக்கிறான்னு பார்த்தா நம்ம ஹீரோ பிடிச்சிருப்பாரு. நம்ம சோ வந்துட்டு பின்னாடி வந்துருப்பா. என்னடி என்னாச்சு அப்படின்றப்ப ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஏன் இது நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்படி உனக்கு தெரியும், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கடிச்சு சாப்பிடுவாரு. டேய் அது உனக்கு இல்லடா, குடுறா துப்புடா அப்படின்றப்ப, அதெல்லாம் முடியாது, என் கைக்கு வந்து அது எனக்கு தான் அப்படின்றாரு. சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திரும்ப டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நீ முதல்ல வெளியே வா, உன்ட்ட தனியா பேசணும் அப்படின்றப்ப, எதுக்கு தனியா பேசுனீங்க, என்ன அப்படியா இருக்காங்க, எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க, பேசு அப்படின்றப்ப, அப்படியா அப்ப குவாங் யூனிவர்சிட்டி ஆரம்பா படக்கு நம்ம ஹீரோ வாயை பொத்திட்டு வா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துருவாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன கடுப்புனா, நம்ம ஹீரோ கூப்பிட்டு நம்ம ஹீரோனை டேட் பண்றதுக்கு வரல அப்படின்ற கான்ல இருப்பாரு. அவ சோவை தான் வந்து டேட் பண்ண போறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனியை வந்து தப்பா மீன் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ. சோ அது மாதிரி இங்க கூப்பிட்டு வந்தா என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு, டேய் உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா இப்படி பண்ற, என்ன ஏன்டா அவ கூட பழக விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு போறேன். நான் வந்து டென்ஷனா இருக்கேன், அப்செட்டா இருக்கேன், எனக்கு வந்து பிடிக்கல நீ அவ கூட பழகுறது அப்படின்னு. டேய் உனக்கு எதுக்குடா பிடிக்கணும் அப்படின்றப்ப, எனக்கும் பிடிக்கணும் அப்படிம்பாரு. அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போட்டோ எடுத்து காட்டி இந்த போட்டோ வந்து பப்ளிஷ் பண்ணிடுறேன் தெரியும் என்னை பத்தி அப்படின்னு. இவர் ஒரு செகண்ட் பயந்துட்டு சரி போய் தொலை என்னமா பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாரு. கட் பண்ணா நம்ம சொன்ன டாம் கேல் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் பேண்ட்ல சேர்றதுக்காக வருவாங்க. வந்து அவங்ககிட்ட பேசிட்டு நான் வந்து நல்ல கிட்டார் வாசிப்பேன் எடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே, இங்க பாருமா இங்க இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க அப்படின்றப்ப எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவாரு. இவங்களும் போய் வாசிக்கிறதுக்காக ரெடியா இருக்கும்போது நம்ம ஹீரோ வருவார். வந்து படக்குன்னு கிட்டார் எடுத்துட்டு அது எல்லாத்தையும் அழகா செட் பண்ணிட்டு அவர் வாசிப்பார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரெண்டு பேருமே ஆச்சரியமா பார்ப்பாங்க, என்னடா இவன் இவ்வளவு சூப்பரா கிட்டார் வாசிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் பாருங்க நம்மளுடைய அந்த டாம் கேல் இருக்கால அவங்களாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி அந்த எபிசோட முடிச்சிடறானுங்க. என்னடா இது இவ்வளவு முடிச்சிட்டானுங்களே அப்படின்னு பார்த்தா, ஆமாங்க நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம் மக்களே, நன்றி.